ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா. என்ன வீடியோ அப்படின்னா, ரஜினி சார் தலைவர் 171 இந்த ஒரு மூவிலேருந்து பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. என்ன ஒரு அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே கேட்கலாம். தலைவர் 171 நம்ம வேட்டையன் ஷூட்டிங்கில் பார்த்தா ரஜினி சார் பிஸியாக இருக்கார். அவரை பார்த்தா அடுத்ததாக தலைவர் 171 தான் பார்த்தா கமிட் ஆகிருக்காரு. நம்ம லோகேஷோட டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் இந்த ஒரு படம் பார்த்தா உருவாக போகுது. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் பார்த்தா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ வர மார்ச் இல்லை ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஷூட்டிங் ரைட்டிங்லாம் பார்த்தா பயமாக போயிட்டு இருக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. லொக்கேஷன் ஒர்க்லாம் பார்த்தா அங்கங்கே பார்த்துருக்காங்க. இந்த ஒரு படத்தை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு படத்தில் எஸ்கே நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. அந்த ஒரு நியூஸ் பார்த்தா உண்மைதான். பட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லியோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். படம் ஹிட் ஆனாலும் பட் அதில் இருக்க ஒரு சில மைனஸும் பார்த்தா பர்டிகுலராக நம்ம சொல்லணும். ஒரு பெரிய ஒரு மைனஸ் அந்த எல்சியூ கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப மைனஸாக போயிடுச்சு. அண்ட் ஒரு பேன் இந்தியா மல்டி ஸ்டார் மூவியாக அதை கொண்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஒரு தப்பை இந்த ஒரு 171 பண்ண போகிறது இல்லாமல் மல்டி ஸ்டார் மூவியாக இல்லாமல் இந்த ஒரு படம் பார்த்தா நம்ம ரஜினிக்கான ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வச்சுங்களா. எஸ்கே இந்த படத்தை டோட்டலாக பார்த்தா வெளியிட்டார். பட் இந்த ஒரு படம் பார்த்தா ஒரு மாஸ் ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிம் அண்ட் ட்ரக்ஸு கன்ஸு அதெல்லாம் இல்லாமல் ஒரு பியூரான ஒரு மாசான ஒரு படமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் சன் பிக்சர்ஸ் சைட்லேருந்து அப்டேட்டாக பார்த்தா வேட்டன் ரிலீஸ் ஆகிட்டு பிறகு ஆஃப்டராக பார்த்தா எதிர்பார்க்கலாம். பட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோடனே ஏதாவது ஒரு சில அப்டேட் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குங்க வச்சுங்களா. இந்த ஒரு படத்துக்கு நம்ம அனிருத்லாம் பார்த்தா பயணமாக தெற்க விட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் இந்த ஒரு மூக்கி அவ்வளோகளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கான்டாக்ட்ஸில் அனுப்பிச்சு விடுங்க. வேறு ஒரு வேறு கான்சர்ட் சந்திப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.